கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலும் கூட इस महीने में भी, इस महीने का आखिरी दिन में நன்றி நிறைந்த இருதயத்தோட அவருடைய சமூகத்துல வந்து நாம் ஆராதிக்க முடியும். தேவன் நமக்கு கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். धन्यवाद की भेंट चढ़ाने के लिए, आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए मैं धन्यवाद देता हूँ, स्तुति करता हूँ। இது கடைசி நாள் என்று நாம் சொன்னாலும், ये अंतिम दिन ऐसे कहने से, ஆனால் இது வாரத்தின் முதல் நாள், ये सप्ताह का पहले दिन है, கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். परमेश्वर जी उठा दिन है। ஆகவே ஒரு முடிவிலே இன்னொரு ஆரம்பமும் இருக்கிறது. इस अंत में एक शुरुआत भी है। ஆகவே புதிய 9வது மாதம் ஆசீர்வாதமாய் இருக்கும். इस 9वें महीना परमेश्वर के अंदर हमें आश्रित होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आश्रित करे। நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கான வசனத்தை நாம் வாசிக்கலாம். परमेश्वर के वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 24:13 வாசிப்போம். मत्ती रचित सुसमाचार 24:13 24 में 13। இல்ல 24:13 30 இல்ல 13. परंतु जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். हम सिर झुकाकर प्रार्थना करेंगे। எல்லாரும் செபிங்க. हम सभी लोग प्रार्थना करेंगे। பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆமென். அல்லேலூயா. சரி, மறுபடியும் ஒரு சத்தமா வாசிங்க. फिर से हम वचन को जोर से पढ़ेंगे। முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். अंत तक धीरज धरेंगे तो वो उद्धार पाएगा। ஆரம்பம் என்று ஒன்று என்றால் முடிவு என்பது ஒன்று இருக்கிறது. शुरुआत एक होगा तो अंत भी एक होगा। இந்த உலகம் உண்டானதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு. इस संसार का उत्पत्ति करना एक शुरुआत था। அதை ஆரம்பித்தவரும் ஒருவர் உண்டு. वो शुरुआत किया हुआ भी एक व्यक्ति है। எதுவும் தன்னால் அப்படியே ஆரம்பித்து விடாது. वो अचानक अपने आप से नहीं उत्पन्न होता। ஆனா சில பேர் சொல்வாங்க அது இயற்கை. वो बोलेंगे कि वो नैसर्गिक है। இயற்கைனா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. नैसर्गिक मतलब क्या बोलेंगे तो नहीं पता அது चलेगा। விஞ்ஞானம் அப்படின்னு वो சொல்லுவாங்க. विज्ञान के द्वारा बोलेंगे। அந்த விஞ்ஞானிக்குரிய அந்த ஞானம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா சொல்ல वो தெரியாது. विज्ञान को ज्ञान किसने दिया कहेंगे तो नहीं पता चलेगा। ஆரம்பம் ஒன்று உண்டு, शुरुआत एक है, முடிவும் உண்டு. अंत भी है। இந்த உலகத்திற்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தது, इस संसार में भी शुरुआत एक அதற்கு है, முடிவு என்பதும் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. उसका अंत भी एक नियोजित किया गया ஆனா है। ஆரம்பம் ஆசீர்வாதமா இருந்தது, अब शुरुआत आशीषदायक था। ஆனா இந்த உலகத்தின் முடிவை பார்த்தால் பயங்கரமாக இருக்கு. इस संसार का अंत देखेंगे तो भयंकर है। நம்மள பயமுறுத்துவதா இருக்கிறது. वो हमें डर दिखाने वाला है। அதுல நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஆயத்தப்பட்டு சீக்கிரமா பறந்திட வேண்டும் என்றதான ஆவல் ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். उसके अंदर हम फंसना नहीं चाहिए। हम परमेश्वर के अंदर मिलकर हम परमेश्वर की ओर जाना है। அதே போல நமக்கும் ஆரம்பம் உண்டு. उसी तरह हमारे लिए भी एक शुरुआत है। மனிதனுக்கு ஒரு ஆரம்பம், मनुष्य के लिए भी एक அது शुरुआत है। தேவனால், वो परमेश्वर के தேவ द्वारा, ஆவியால், पवित्र आत्मा அந்த द्वारा, ஆவியால் உண்டான ஜீவ ஆத்மாவினால் वो आत्मा के द्वारा दिया गया वो जीवन जो है ஒரு ஆரம்பம் இருந்தது. वो एक शुरुआत அந்த है। ஆரம்பம் தேவ மகிமையிலே இருந்தது. वो शुरुआत जो है पवित्र आत्मा के अंदर அந்த था। ஆரம்பத்திலே இப்படிப்பட்டதான கலரான வெள்ளையான கருப்பான எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. शुरुआत में ऐसे रंग बिरंगी कलर की कोई कपड़े नहीं அங்கே थे। முழுக்க தேவ மகிமை ஆடையா இருந்தது. केवल सिर्फ परमेश्वर का श्वेत कपड़ा था ஏனென்றால் वो। வசனம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்து வெட்கப்படாத இருந்தார். लेकिन वचन कहा कि वो नंगा रहेंगे तो भी वो लज्जित नहीं होंगे। ஏன்னா அந்த என்ன சொல்றது, அந்த அவங்களுக்கு அந்த அசிங்கம் தெரியவில்லை. இங்க இடம் இருக்கு, அவங்களுக்கு அந்த அசிங்கம் தெரியவில்லை. उनको वो शर्म नाम की वो
चीज नहीं था। ஏன்னு கேட்டா कारण क्या है? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், परमेश्वर भला है, நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். हमारे लिए जो भलाई है वो நாம் परमेश्वर करता है। எப்படிப்பட்டவர்களாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். हम कैसे रहना चाहिए, हमारी जरूरत को எப்படி परमेश्वर जानता இருந்தால் है। முடிவு நன்மையாய் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். हम कैसे रहेंगे तो अंत कैसा रहेगा वो भलाई में ஆகவே परमेश्वर தான் बदलेगा। இயேசு கிறிஸ்து நேரடியாகவே அவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். इसलिए परमेश्वर ये वचन हमारे लिए दिया गया है। சீஷர்களிடத்திலே தான் இந்த வார்த்தையை கொடுத்தார். शिष्यों के पास में ये वचन दिया है। ஏன்னா சீஷர்கள் தான் கேட்டாங்க, முடிவு நாளிலே என்ன நடக்கும், शिष्यों ने पूछा था अंत समय में क्या होगा, முடிவு எப்பொழுது வரும். अंत कब होगा। கேட்டு கிட்டத்தட்ட 2025 வருடங்கள் ஓடிவிட்டது. पूछ के 2025 साल बीत गए, ஆனாலும் அதுல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. लेकिन उसमें कहा गया हर एक बात अब भी वो सच्चाई में बदला இந்த है। நிமிஷம் வரையிலும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ये क्षण में भी भविष्यवाणी के द्वारा वो वचन को पूरा அப்படி होता அவர் है। தீர்க்கமாய் சொன்ன ஒரு வார்த்தையில இந்த வார்த்தையும் ஒன்று, वो भविष्यवाणी करके बताया गया ये एक शब्द है, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எத்தனை பேரு? कितने लोग उद्धार पाए हैं? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோமா? क्या सभी लोग उद्धार पाए हैं क्या? ஆனா உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லக்கூடாது. लेकिन हम नहीं कहना है कि हमने उद्धार पाया है। நாம் ரட்சிப்பிலே வளர்ந்து हम கொண்டிருக்கிறோம். उद्धार में बढ़ोतरी कर रहे हैं। ஞானம் என்பது ஆரம்பம், बपतिस्मा जो है वो शुरुआत மனம் है। திரும்புதல் என்பது ஆரம்பம், मन फिराना जो है वो शुरुआत है। ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பது ஆரம்பம். आत्मा को पाकर अभिषेक को पाना वो एक शुरुआत है। மனம் திரும்பி இயேசுவே தேவன் என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து முழுகி ஞானம் பெற்று அவருடைய ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று அவருடைய வார்த்தையிலே அவருடைய வசனத்திலே சத்தியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். हम मन फिराकर परमेश्वर यहोवा ही परमेश्वर है करके हम सत्य पे चलेंगे, उनके वचन के द्वारा, उनकी पवित्र आत्मा के द्वारा चलेंगे ही, वही हमारी शुरुआत है। ஆரம்பித்து இருக்கிறோம் அந்த ரட்சிப்பை, हमारी उद्धार को हमने शुरुआत किया है, அதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். उसमें हम बढ़ोतरी पा रहे हैं। அதுல நடுவுல ஸ்டக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க. बीच बीच में हम फंस जाते हैं, रुक जाते हैं, அதுதான் இல்லையா? हम अटक जाते हैं या नहीं? அப்பப்ப கொஞ்சம் கீழே விழுந்து மறுபடியும் அங்கங்க அடிபட்டு எழுந்து மறுபடியும் ஆண்டவரேன்னு சொல்றோமா இல்லையா? बार बार हम नीचे गिरते उठते, चोट लगने के बाद परमेश्वर करके हम पुकारते இயேசு हैं। கடலின் மேல் நடந்தார், परमेश्वर ने समुद्र के ऊपर चला, ஆவேசம் என்று சீஷர்கள் அலறினார்கள். वो अचंभ होके शिष्य लोग चिल्लाने लगे। அவர் சொன்னார், இல்லப்பா நான் தான், பயப்படாதீங்கள்னு சொன்னார். उन्होंने कहा डरो मत मैं ही हूँ करके। உடனே பேதுரு அங்கிருந்து பாக்குறார், நீர்தானா 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 நீர்தானா. पतरस वहां से देखता है यदि तुम ही हो क्या करके। அவர் சொல்றார், நான் தான். वो कहता है कि मैं ही हूँ, நீரே ஆனால் நானும் கூட நடக்கணும். அப்போ यदि आप हो तो मैं भी इस पानी में चलना என்னை है, யாரும் ஏமாத்த முடியாது. मुझे कोई फंसा नहीं सकता। இயேசுவா இருந்தா கூட ஏமாத்த முடியாது. यीशु रहेगा तो भी फंसा नहीं सकेगा। நீரே ஆனால் நானும் நடக்கணும். यदि आप ही यीशु है तो मैं भी पानी में चलूंगा। இயேசு ஒரே ஒரு எழுத்தை தான் சொன்னார். यीशु ने एक ही शब्द कहा, சப்து நை एक ஏகே वाक्य, வாக்கியம் இல்ல, எழுத்து எழுத்து. एक अक्षर, ஒரே ஒரு எழுத்து தான் சொன்னார். என்ன எழுத்து அது? एक ही अक्षर उन्होंने कहा, வா आ வா. आ करके। உடனே இவரு இயேசு சொல்லிட்டாருன்ட்டு என்ன செய்தாரு? நடந்தார், கடல் மேல் நடந்தார், கடல் மேல் நடந்தார். आ कहने के बाद वो तुरंत वो समुद्र के ऊपर चलने लगा। திடீர்னு இயேசுவை பார்க்கறத விட்டுட்டார். अचानक यीशु को देखना वो नजर हटा दिए। கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. समुद्र में लाटे आने लगी, அலைகள் இப்படியும் அப்படியுமாய் ஆடி கொண்டிருக்கிறது. लहरें ऊपर नीचे हिलने लगा, படகெல்லாம் அப்படித்தான் ஆடி கொண்டிருந்தது. जहाज भी हिलने लगी। அவங்களால் தண்டு வலிக்க முடியாமல் தான் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். उन्होंने रास्ता नहीं बना पाए, इसके लिए वो डगमगा रहे அவங்க थे। யாரும் படகு ஓட்ட தெரியாதவங்க இல்ல, वो जहाज को नहीं चला पाए, ऐसे எல்லாரும் नहीं, நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. सभी लोग उसमें उत्तीर्ण थे, ஆனாலும் जहाज எதுவுமே चलाने அங்க वाले, எடுபடல. लेकिन वहाँ कुछ काम नहीं आया। இயேசு உதவி பண்ணாமடியா வந்திருக்கிறாரு. यीशु मसीह मदद करने ஆனாலும் के लिए இயேசுவை स्थान पर நம்ப आए, முடியல. लेकिन यीशु के ऊपर भरोसा नहीं किए। பிரச்சனை வரும்போது இயேசுவை நம்ப முடியல. समस्या आने के बाद यीशु के ऊपर भरोसा नहीं யாருன்னு रखा। பார்த்தா சீஷர்கள் தான்.
कौन दिखेंगे तो शिष्य लोग ही थे। சீஷர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? शिष्य लोग हालेलुया कहेंगे। எல்லாரும் சீஷர்கள் தானே? आप सभी लोग இயேசுவை शिष्य பின்பற்றுகிற हैं। சீஷர்கள் தானே? हम यीशु मसीह के அல்லேலூயா पीछे நல்லா चलने वाला சொல்லலாமே? शिष्य हैं। ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? हम कहकर क्या फायदा। அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா, பயப்படாதீங்க. वो कहता है मैं ही हूँ, डरना ஏற்கனவே नहीं। அவங்களால முடியாம அதுல ஒரு பயம், உயிர் போகுமோன்னுட்டு. वो पहले ही घबराए हैं कि हमारा जान चले जाएगा करके। அதுவும் இரவு வேலை. वो भी रात के समय। அப்போ இவர் நடந்து போறாரு. वो उस समय चल के जा रहे हैं यीशु मसीह। அதனால இப்ப பாக்குறாங்க, ஐயோ இதுல ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை. கவனிங்க, ஏற்கனவே ஒரு பிரச்சனை. पहले ही एक समस्या है। இப்ப பார்த்தா अब देखने से இன்னொரு பிரச்சனை வந்து நிக்குது. अब दूसरी समस्या आके खड़ी हो गई। கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அதுக்கு தெரியலையோ, கோயில்ல இருக்கிற கொடுமை தலை விரிச்சு ஆடிச்சான். சொல்லிடுமா? परेशानी करके हम जाएंगे तो मंदिर में का जो है परेशानी, वो अपने बाल खोल के नाचने लगा। वेरी गुड। சரி, பால் खोल के नाच। अच्छा, இனிமே யாருன்னா தொங்க விடுவீங்க, பரட்டி விடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க. எடுத்து கட்டணும். குளிச்சுட்டு வேணா ஆத்தும் போது வேணா திறந்து விடுங்க, பிரச்சனை இல்லை. மற்ற நேரத்துல எல்லாம் பரத்தி விடாதீங்க, அது நல்லா இல்லை. பரட்டத்தலை மாதிரி இருக்கு. बाल को खुला नहीं रखना है। अगर बाल धोते हैं उस समय खुला रखेंगे ठीक है, पर बाकी टाइम पे बांध के रखना वो अच्छी बात है। ஆமா, எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல, சும்மா அப்படி கோதி விட்டாலும் போதும், நின்னுடும். जेंट्स लोगों को वैसे नहीं है, खाली वो बाल सेट करेंगे तो हो ஏன்னா जाएगा। அவங்க அவர் சொல்றபடி நாங்க கேட்கறோம். வெட்டுன்னா வெட்டுறோம். उनका कहने के अनुसार हम चलना है। काटना है बोलेंगे तो हमारे बाल को हम काट देते அதை हैं। எப்படியோ வெட்டிக்கிறோம். कैसे स्टाइल में काट लेते हैं। ஸ்டைல்லாம் இல்ல. ஸ்டைலாவா இருக்கு? ஆமாவா? இல்ல, எனக்கு சொல்ற. வெட்டுறோம். எனக்கு இல்ல. ஸ்டைலா இல்லையா? எப்படி? அததான் கேக்குறேன். இருக்குதா இல்லையா? ரெண்டுத்தையும் போட்டு வாங்கணும்ல. உங்க மனசு இருக்குது பத்தியா? இருக்கிறது வெளியே கொண்டு வரணும் இல்லையா? எங்க உள்ளத்துல இருக்கிறத. என்ன தாய், சரிதானே? என்ன சொல்ற? ஸ்டைலா தான் இருக்காங்க. பாருப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. परमेश्वर आपको आशीषित करे। இப்போ ஒரு உருவம் வந்து நிற்கிறது, கடல் ஆடிக்கொண்டிருக்கிறது, படகு ஆடிக்கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. एक व्यक्ति खड़ा है, वो जहाज लहरें उठने लगी तो जहाज हिल रहा था। ஏற்கனவே உயிர் பயம். पहले ही जान के लिए खतरा இப்போ है। ஒரு உருவம் வந்து முன்னால, இதுக்கு முன்னால இப்படி அவங்க சமுத்திரத்துல போகும்போது பார்த்ததே கிடையாது. ऐसे एक रूप वो समुद्र में जाने के टाइम कभी देखा ही नहीं था। ஆகவே சீஷர்கள் ஆன அலர்னாங்களாம். इसलिए वो शिष्य अचंभ होकर चिल्लाने लगे। நாம கூட அலறோம் இல்ல சில நேரத்துல. कई समय हम भी चिल्लाते हैं। ஆன அலறலன்னா கூட முன்முணுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. अगर नहीं चिल्लाएंगे तो हम कभी कभी कुड़कुड़ाते हैं। குடுக்குடா, மர்மர்னு வருது, முர்முர்னு வருது. அந்த வார்த்தை எல்லாம் அப்படித்தான் வருது. முறுமுறுப்பு, மலையாளத்துல புருபுருன்னு வருது. அது என்னமோ அப்படியே ரூலே முடியுது. இங்க அலறாங்க. ஏசு சொல்றார், यहाँ पे वो चिल्ला रहे हैं। यीशु कहता நான் है தான் பயப்படாதிருங்கள். मैं ही हूँ, डरो मत करके நான் कहता தானே. है। அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் தானும் போது அவங்க நினைச்சுக்கிட்டு நான் தான் சொல்லுதா, இல்ல வேற நான் தான் எது எடுத்துக்கிறது? मैं ही हूँ कहने से वो खुद को दर्शाते हैं या किसी और को दर्शाते हैं, वो समझ में नहीं आ பயத்துல रहा। இருக்கும்போது நான் தான்னு சொன்னா பயப்படுறத பத்தி நினைப்போமா இல்ல வேற பத்தி நினைப்போமா? डर के समय मैं ही हूँ कहने से वो डर समझेगा कि कुछ और समझ पाएगा। ஏசு சொல்றார், यीशु कहता है ஏன்னா நான் தான் பயப்படாதிருங்கள். मैं ही हूँ, डरो मत करके மற்றதெல்லாம் कहता है। பயமுறுத்தும். बाकी सब डर ஆனால் पैदा करता ஏசு है, சொல்றார் பயப்படாதிருங்கள். लेकिन यीशु कहता है कि डरो मत। அப்ப பேதுரு கொஞ்சம் உஷாராயிடுறாரு. तब पतरस होशियार ஓ, हो இந்த जाता है। சத்தம் இயேசுவினுடைய சத்தம். ये आवाज जो है यीशु मसीह அதனால का அவர் है। சொல்றாரு, इसलिए वो कहता है நீரையானால் நானும் நடக்கும். यदि आप हो तो आपके साथ मैं भी चलना அவர் ஒரே चाहूंगा। ஒரு எழுத்து தான் சொன்னாரு, एक ही अक्षर कहा, வா. आ करके நடக்க ஆரம்பித்தார். वो साथ में चलने கடல் மேல लगा। நடந்தார்.
समुद्र இயேசு पर கடல் चलने மேல் தான் लगा। நிக்கிறாரு, यीशु मसीह समुद्र पर खड़ा பேதுரு है। கடல் மேல் நடக்கின்றார். पतरस जो समुद्र पर இயேசுவை चल रहा பார்த்த है, வரையிலும் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்து நடந்த வரையிலும் கடல் மேல் நடந்தார். यीशु को देखते हुए वो समुद्र के ऊपर चल रहा அவர் था। நடந்து கொண்டிருக்கும் போதும் கூட கடல் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. वो समुद्र पे चलने के समय पर भी उस समुद्र में लाट और लहरें आ படகு रही थी। ஆடிக்கொண்டுதான் இருந்தது. जहाज हिल रहा था। அதெல்லாம் மறந்துட்டு இப்ப இயேசு இருந்த உடனே அவர் மேல விசுவாசம் வைத்து நடந்தார் நடந்தார் நடந்தார். वो सब भूलकर यीशु के ऊपर विश्वास कर वो समुद्र पर चल रहा திடீர்னு था। ஒரு காத்தடிச்சது, अचानक एक तूफान आता है, ஒரு காத்தடிச்சது. एक हवा की அந்த लहर उठता காத்துல है। இவர் கொஞ்சம் அப்படின்னு वो கடல்ல हवा में சில்லுன்னு वो காத்தடிச்சா எப்படி डगमगाने இருக்கும்? लगे। நாம கூட வெளியே போறோம், திடீர்னு சில்லுன்னு காத்தடிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற அந்த மயிர் கூச்சம் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி விரைச்சுக்கும். अचानक हम बाहर जाते समय अगर तेज हवा आने लगे तो हम भी घबराहट के हेलो। हमारे ऊपर रोंगटे खड़े हो जाते ஆனா हैं। நீங்க உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா? சில பேரு ஐயோ ஏதோ பிசாசு போச்சு இப்பதான், तुरंत लोग क्या सोचेंगे, अभी कोई दुष्ट आत्मा गया என் है, உடம்புல இருக்கிற மயிரெல்லாம் அப்படியே விரைச்சுக்கிட்டு நின்னுச்சு. मेरे शरीर के पूरे रोंगटे खड़े हो गए करके। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த காற்று அடித்த உடனே பேதுருக்கு கூட இப்ப அப்படிதான். वो हवा जब आया तब पतरस को भी वैसे ही हुआ। வான்னு சொன்னவர் அவர்தானா இல்ல வேற எதுவா आकर के कहने वाला व्यक्ति वही है या दूसरा कोई और அப்படின்னுட்டு है। இயேசுவை பார்க்கறதை விட்டுட்டு तो यीशु मसीह को காற்று देखना வந்த छोड़कर பக்கத்தை பார்த்தார், हवा को एक तरह से மறுபடியும் देखा, கடலை பார்த்தார், दूसरी तरह समुद्र को இயேசுவை देखता है। பார்க்கறதை விட்டுட்டாரு. यीशु को देखना छोड़कर இப்ப கடலையும் காற்றையும் பார்த்ததுனால, हवा और समुद्र को देखने से, உலகத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்ததுனால संसार की समस्या को देखने से மூழ்கி போனா. वो डूब गया। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீச்சல் தெரியாதா அவருக்கு? क्या उनको तैरना नहीं आता है? ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல, இவங்க எல்லாம் கடல்ல நல்ல பழக்கப்பட்டவங்க. वो समुद्र में उनको अच्छी अनुभव थी। வேற நம்ம மத்தேயுல பார்க்கும்போது பாதி கடல்ல இருந்து இறங்கி மீன் படகை இழுத்துக்கிட்டு நடந்தே வராரு. बाकी मत्ती की रचित में कहा गया है कि वो समुद्र में उतर के जहाज को खींच के लेकर ஆனா சில आता है। நேரத்துல இந்த பயம் வந்துருச்சுன்னா நம்முடைய எல்லா டேலண்டும் ஒண்ணும் இல்லாம போகும். अगर डर अपने अंदर आ जाएगा तो सारी टैलेंट जो है हम खो அதுவும் जाएंगे। சாதாரண பயம் இல்ல, மரண பயம் வந்துருச்சு இவங்க साधारण எல்லாரும். डर नहीं, मरने की डर आया था, मृत्यु அதனால का डर। நீச்சல் தெரிஞ்சா கூட இப்ப தெரியாம போச்சு. तैरना आता है फिर भी अभी वो घबराहट से அதனால डूब அவர் गए। மூழ்கிறாரு. वो डूब गया, ஆனா ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் முடிவெடுத்தார். लेकिन एक अच्छा कार्य को उन्होंने निर्णय किया। உடனே ஆண்டவரே तुरंत उन्होंने कहा, हे என்னை ரட்சியும் परमेश्वर, என்று கையை உயர்த்திட்டார். मुझे उद्धार करो करके हाथ ऊपर कर दिया। ஏசு கையை பிடிச்சுக்கிட்டாரு, यीशु ने उसे हाथ पकड़कर தூக்கி எடுத்துட்டாரு. उसे उठा कर ले ஏன் लिया। சந்தேகப்பட்டார்? क्यों आप शंका करते हो? ஏன் சந்தேகப்பட்டார்? क्यों शंका करते हो? விசுவாசம் உள்ளவனாய் विश्वास के साथ। அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படகுல ஏறினோடனே படகு என்ன ஆச்சு? காற்று அமர்ந்தது, கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது, படகு தான் போய் சேர வேண்டிய கரையை பிடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. तो विश्वास के साथ उसको ऊपर उठाने के बाद दोनों भी वो जहाज पे बैठे, वो आंधी तूफान लहरें रुकने लगी, वो अपने समुद्र किनारे जाके पहुंच गए। ஆரம்பம் ஆசீர்வாதம். शुरुआत जो है वो आशीर्वाद है। இயேசுதான் அவங்கள அனுப்புனாரு. यीशु मसीह ने ही उन्हें भेजा அதுக்கு था। முன்னால ஒரு பெரிய மலை பிரசங்கம் நடந்திருக்குது, उसके पहले वो पर्वत पे प्रचार हुआ था, ஒரு பெரிய அற்புதமும் நடந்திருக்கிறது. बड़ा अद्भुत कार्य हुआ। அப்பத்தையும் மீனையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து இருக்கிறாரு. रोटी और मच्छी को सबको बांटा गया था। மீதியானதெல்லாம் கூட கூடையா சீஷருங்க கையிலயும் இருக்குது. बचे हुए शिशु के हाथ में टोकरी भर के எல்லாத்தையும் था। முடிச்சிட்டு சாயந்தரம் ஆயிடுது. सब होने के बाद शाम के समय हो गया। அவர் சொல்றாரு, நீங்க அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்சம் பிரேயர் பண்ணிட்டு வாரேன். उन्होंने कहा, तुम झील के किनारे जाओ, मैं प्रार्थना करके आता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இவங்க சொல்லி இருக்கணும், இல்ல நாங்களும் பிரேயர்ல இருக்கிறோம்னு சொல்லி அங்க போய் மாட்டி இருக்க மாட்டோம். ये कहना चाहिए था कि हम भी आपके साथ प्रार्थना में शामिल होंगे तो वो ஏன்னா சில जाके பேருக்கு फंस नहीं ஜெபனாலே पाएंगे। அலர்ஜி. कई लोग को प्रार्थना बोलेंगे तो एलर्जी हो जाता है, नफरत வாயில இருந்து है, வார்த்தையே வருது இல்ல. मुंह से शब्द नहीं आएगा। சில பேர் கண்ணு கூட மூடுறது இல்ல ஜெப நேரத்துல. कई लोग प्रार्थना के समय आंख भी नहीं बंद करते हैं। ஜெபிக்கிறவங்களா தேவனோட உறவாடுறவங்களா இருக்கணும். प्रार्थना करना चाहिए, परमेश्वर के साथ एक இப்ப रिश्ता ஏசு बनाना ஏன் है। ஜெபிக்கணும்? அப்பதான் நிறைய பிரசங்கம் நடந்திருக்கு, அற்புத அடையாளம் நடந்திருக்கு, நிறைய வியாதிகள் சுத்தமா இருக்காங்க, பிசாசெல்லாம் ஓடி இருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஏன் ஜெபிக்கணும் அவரு? क्यों यीशु प्रार्थना करना चाहिए? बीमारियों को चंगा किया, बहुत सारे अद्भुत कार्य किया, फिर क्यों प्रार्थना करना चाहिए? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. आप जानते हो या नहीं जानते मुझे नहीं पता। ஆனால் கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த இந்த
என்ன சொல்றது, ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யறாங்க இல்லையா, जो परमेश्वर की सेवक जो है, जो चंगाई की सेवकाई करते हैं, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யறாங்க தெரியுமா, छुटकारा की जो सेवकाई करते हैं, அவங்களுக்கு தெரியும் उनको पता है ஒரு மீட்டிங் முடிஞ்சிட்டா एक அங்க அற்புதம் அடையாளம் நடந்து டெலிவரன்ஸ் ஆயிடுச்சுன்னா एक मीटिंग समाप्त होकर चंगाई और छुटकारा मिलने के बाद இவங்களுக்குள்ள சார்ஜ் கொஞ்சம் கம்மி ஆயிடும். वो सेवक के अंदर जो है वो चार्ज कम हो जाता है। என்ன சார்ஜ், என்னங்க நாங்க என்ன இன்வெர்டரா, அப்பா இன்வெர்டர் ஞாபகம் ராபர்ட், இது இதுல ஒரு 4 லைட்டு 2 ஃபேனு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், உள்ள ஒரு 2 லைட் ஜாஸ்தி அப்படியா அப்படியா, சரி அது இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஏத்த மாதிரி பாரு ராபர்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லு, பார்க்கலாம். ஓகே ஓகே பார்க்கலாம். ஓகே இதுல चार्ज இல்ல, சார்ஜ் சார்ஜ் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்றோம், இது மொபைல் சார்ஜ் பண்றோம், जैसे हम मोबाइल को चार्ज करते हैं யூஸ் பண்ண அது குறைஞ்சிருது. जब हम इस्तेमाल करते அந்த हैं மாதிரி तो बैटरी खत्म கர்த்தர் होता கொடுக்க, है। கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த வல்லமைகளை அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நாம செயல்படுத்தும் போது சில நேரத்துல அது குறைவுபடும். हम परमेश्वर के समूह में इंतजार से बैठेंगे तो परमेश्वर का चार्ज ஏன்னா हमारे அதெல்லாம் अंदर होगा। அவர்களுக்குள்ள இருந்து அது கடந்து போகிறது. जब हम सेवकाई தேவன் करेंगे तो நிறைத்து उनके द्वारा கொண்டிருப்பார். चलता है, தேவன் परमेश्वर நிறைத்து पूरा करता கொண்டிருப்பார். है। ஆனாலும் சில எதிர்ப்பு சக்திகள் இருக்கு பாருங்க, उसके विरोध में कई कार्य आएगा, அது கூட சில நேரத்துல அப்படி இழுத்துரும். वो भी हमें चार्ज कम कर देगा। ஜாக்கிரதையா இருக்கணும். जागरूक रहना है। சுவிசேஷ ஊழியத்துக்கு போறவங்க जो सुसमाचार की सेवकाई करने जाते हैं, ஆவியில நல்ல சார்ஜா போகணும். आत्मा में अब चार्ज होकर जाना है। மாம்சத்துல போனா ஒரு ஆத்மாவை நம்ம சந்திக்கணும், शारीरिक तौर से சந்திக்கலாம், जाएंगे ஆனா तो कोई आत्मा को ஒன்றையும் नहीं நாம आप मिल பெற்றுக்கொள்ள सकते முடியும். हैं, मिल पाएंगे लेकिन ஒருத்தருக்கு कोई आत्मा को छू ஜெபிக்கிறோமா? नहीं पाएंगे। ஃபுல் சார்ஜ்ல இருந்து ஜெபிக்கணும். किसी के लिए प्रार्थना करना है तो पूरी கர்த்தர் चार्ज से கிரியை प्रार्थना செய்வார். करना है, परमेश्वर क्रिया करेगा। சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, सुसमाचार बताना ஜெபிக்க हमारा வேண்டியது कार्य நம்முடைய है, கடமை. प्रार्थना करना நாம हमारा कर्तव्य செய்வோம். है, हम करना है। அதாவது வசனம் சொல்லுகிறது, वचन कहता है விதைக்கிறவனாலும் இல்லை, நடுகிறவனாலும் இல்லை, बीज बोता है कटनी काटता है, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, जो पानी देता है उससे भी नहीं, விளைய செய்கிற उसको தேவனாலே उगाने वाला எல்லாம் केवल ஆகும். परमेश्वर है, उससे सब कुछ संभव நம்ம है। ஒர்க் என்ன, அதை செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே நாங்க செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்க வேலை. हमारा जो काम है उसे पूरा करने का, हम परमेश्वर के हाथ में सौंपने की விதையை आपका போட்டுறணும், काम है। விளைய बीज செய்கிறவர் बो देना அவர். है, उगाने आमेन। का काम परमेश्वर का நம்ம है। போட வேண்டியதை போட்டுறணும். எங்க நேரம் கிடைக்குதோ, எப்படி நேரம் கிடைக்குதோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ ரிலேட்டிவ்ஸ்லயோ இல்ல எங்கேயோ போற வழியிலயோ போட வேண்டியதை போட்டுறணும். जहाँ कहीं हमको समय मिलता है, அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். इसमें बीज बोना है, प्रार्थना करना है, ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். विश्वास के साथ प्रार्थना நாங்கள் करना விதைத்து है। இருக்கிறோம், हमने बीज बोया है, நீங்க விளைய செய்யுங்க. आप उगा दीजिए, தேவன் நிச்சயம் செய்வார். परमेश्वर जरूर करेगा। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो विश्वास करेगा उसके लिए संभव है। அப்போ இங்க இவங்கள ஆரம்பம் நல்லாதான் இருக்கு, எல்லாம் ஒரு தேர் திருவாழா மாதிரி ஒரு பண்டிகை மாதிரி எல்லாம் கொண்டாடிட்டு, ஏசு நான் ஜெபிக்கிறேன்பா நீங்க போங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. शुरुआत अच्छा है, एक त्योहार की तरह बनाते हैं, यीशु आप जाइए हम प्रार्थना करेंगे कहता है। இவங்களும் கேட்கல, ஒரு படகு தான் இருக்கு, நாங்க போயிட்டா நீங்க எப்படி வரீங்கன்னு இவங்களும் கேட்கல. वो भी नहीं पूछे कि एक ही जहाज है, हम चले जाएंगे तो आप कैसे आएंगे சில करके। நேரத்துல சீஷர்கள் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்க, कई समय शिष्य लोग के बहुत आज्ञा का पालन करते हैं, விட்டா போதும் ஓடுவன்ற அந்த கீழ்ப்படிதல். छोड़ देंगे तो भाग जाएंगे वैसे आज्ञाकारी है। ஒருத்தரா 2 பேரா? एक है या 2 है? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க, पुरुष जो है 5000 लोग खाए हैं, ஸ்திரீகள் வேற. स्त्रियां अलग है। நம்ம 2 பேருக்கு சோறு போடுறதுக்கு மூக்கு சிந்துறோம் हम 2 जन के लिए भोजन के लिए हम रोते हैं, இல்லையா? 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு இங்க சமைக்க கூட இல்ல, இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறார். इधर खाना नहीं बनाया, जो था उसे बांट दिया था। அவங்க பந்தி பரிமாறி பரிமாறி இடுப்பு உடைஞ்சு போச்சு. उन्होंने वो भोजन को बांटते उनका कमर टूट गया। குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நல்ல எக்ஸசைஸ் ஆனா. झुककर बांटना वो एक अच्छा அப்படி एक्सरसाइज இப்போ था। என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுனால இயேசு போக சொன்ன உடனே சரி படகுல போயிடலாம், 7 பாடிக்கிட்டு 7 ஐலசான்னு போயிட்டாங்க.
उनको विश्राम की जरूरत थी, इसलिए वो जहाज में बैठकर गीत गाकर वो चले गए। ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இவங்க நடுவுல போய் ஸ்டக் ஆவாங்கன்னு लेकिन தெரியும். यीशु मसीह को पता है ये बीच रास्ते में जाके अटक அதனால जाएंगे, வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்க அங்க ஸ்டக் ஆகி நிக்கிறாங்கன்னு இயேசு அறிந்துதான் அவர் கடல் மேல் நடந்து போனார். वो बीच में फंस गए, इसके लिए यीशु मसीह जानकर वो समुद्र लहरे पे நீங்க चलने எனக்கு लगा। படகுல இடம் கொடுக்கலனாலும் கூட आपके जहाज में आप இவர் जगह नहीं எப்படி देने से படகு भी, இல்லாம வருவாருன்னு நீங்க நினைக்காம போனாலும் சரி, बिना जांच के ये कैसे आएंगे इसे வர வேண்டிய सोचेंगे तो भी, நேரத்துல சரியா நான் வருவேன். जिस समय पर आना है उस समय पर परमेश्वर सही समय पर आएगा। ஏதோ சினிமா வசனம் மாதிரி இருக்கோ? இருக்குல்ல அப்படி ஏதோ ஒண்ணு வசனம் தெரியல, ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அது இல்லைங்க, ஆனா இது இங்கதான், இது இப்ப வந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர வேண்டிய நேரத்துல நானு சரியா வருவேன் வந்தவர். சில பேர் சொல்லிட்டு வராமலே இருக்காங்க. सही समय पर आने वाला परमेश्वर, कई लोग बोल के नहीं आते हैं। இப்ப ஞாபகம் வந்துருச்சு யாருன்னு, சரி வேண்டாம் போட்டு. வந்து நிற்கிறார். अभी वो आकर खड़ा है उस स्थान पर। யாருக்காக வந்து நிற்கிறார்? किसके लिए आकर खड़े हैं? பிரச்சனையில உள்ள அவருடைய பிள்ளைகளுக்காக, समस्या में जो फंसे उनके அவரை बच्चों के लिए, பின்பற்றுகிறவர்களுக்காக. उनके पीछा करने वालों அந்த के लिए। நேரத்துல மறந்து போய் அவரை மறந்திருந்தாலும், उस समय पर उन्होंने भूल गए பிரச்சனையில रहेगा, மூழ்கி போய் அவரை மறந்தே போயிருந்தாலும் समस्या के दौरान वो भूल गए रहने அவர் से, மறவாதவராயிருக்கிறார். लेकिन परमेश्वर ना भूलने हालेलुया। वाला है। हालेलुया। ஆமென். आमीन। அவர் वो மறவாதவராயிருக்கிறார். कभी नहीं भूलता है। உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் आपको कोई भी समस्या है, சரியான நேரத்துல வந்து நிக்கிற அவரை போல வேறு யாரும் வானத்திலும் இல்ல பூமியிலும் இல்ல. सही समय पर आकर खड़े होने वाला इस संसार में भी नहीं है, स्वर्ग में से वो एक அதை ही है। குறித்து சாட்சி சொல்லணும்னா நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய சாட்சி இருக்கு, நிறைய சாட்சி. उसके बारे में गवाही देना है तो मेरे पास बहुत गवाही मैं बहुत दे இந்த सकता हूँ। ஆபரேஷன் நேரத்துல எனக்கு இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்தப்போ जब ये पासवान जी का ओपन हार्ट सर्जरी हुआ तब ஒரு 20 டேஸ் அந்த ஐசியூல இருந்தேனே, वो 20 दिन जब मैं आईसीयू में கூட था, யாரும் இருக்க முடியாது. उस समय साथ में कोई नहीं रह सकता है। ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் அந்த நேரத்துல இருந்தேன். मैं बहुत कठोर होकर उस स्थान पर था। இவங்க சாப்பாடு கொடுக்குற நேரத்துல அலோவ் பண்ணுவாங்க, வருவாங்க போவாங்க, முடிஞ்சிடும். சாப்பிட கூட முடியாது. सिर्फ खाना देने के लिए अंदर छोड़ेंगे, वो लोग आके खाना देंगे, लेकिन मैं तूकम खाना कटाया। नहीं खा पाता, तूकम नींद भी कटाया। नहीं था, சாப்பாடும் எடுக்கல, தூக்கமும் இல்ல. भोजन भी नहीं जाता था, नींद भी नहीं होता था पूरा। வெக்ஸ் ஆயிட்டு தான் இருந்தேன் நான். मैं बहुत कठोर हो गया था। ஏன்பா இப்படி? क्यों ऐसे? அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், उन्होंने कहा एक ही शब्द, நான் உன் அருகில் இருக்கிறேன், मैं तेरे बगल में हूँ, நான் உன் அருகில் இருக்கிறேன், मैं तेरे साथ हूँ, நான் உன் அருகில் இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। பைபிள் படிக்க முடியாது बाइबल नहीं पढ़ पाता அந்த था, ஒரு வார்த்தை. सिर्फ एक ही जो शब्द है, ஆனா சாப்பாடு எடுத்து வரும் கிட்ட जो भोजन लेकर आता है। மேரி சிஸ்டர் மெர்லின் அம்மா இருக்காங்கல்ல, मेलिन की माँ அவங்க जो थी, ஜெபம் मेरी பண்ணி sister, பண்ணி ஒரு சீட் எழுதி அனுப்புவாங்க. ஒரு வசனத்தை, ஆண்டவர் கொடுக்குற வசனத்தை எழுதி அனுப்புவாங்க. वो प्रार्थना करके वचन जो देगा परमेश्वर वो चिट्ठी में लिख के वो அந்த जो ஒவ்வொரு देते थे, வசனமும் என்னை பலப்படுத்தினது என்றுதான் சொல்ல वो வேண்டும். हर एक वचन जो है वो पासवान जी को बलवंत किया है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல ஒரு நாள் நான் நினைச்சேன், சும்மா நினைச்சேன், யாராவது நமக்காக வந்து ஜெபிக்க மாட்டாங்களா? मैं ऐसे एक दिन विश्वास किया कि कोई मेरे और आके प्रार्थना करेगा। அன்னைக்கு उसी दिन எங்க குழந்தையா இருக்கா இல்லையா, அவங்களுடைய மாமனாரு அவர் இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டு 2 பேரும் வந்தாங்க. मेरी साली जो है उनका ससुर और उनका पास्टर को लेकर वो आए थे। காலையில நினைச்சேன், मैं सुबह में देखा மத்தியானம் வந்து நிக்கிறாங்க. वो दोपहर में आकर என் बोल தேவன் के, நல்லவரா இல்லையா? मेरे परमेश्वर भला है या हालेलुया। नहीं? யாருக்கிட்டையும் சொல்லல நானு, मैं किसी के पास नहीं कहा, யாருக்கிட்டையும் சொல்லல நான். मैं किसी के पास नहीं ஆனா कहा, அவங்க அவரை கூட்டிட்டு வந்து அவர் வந்து நின்னாரு. लेकिन उन्होंने वो पासवान जी को लेकर आके खड़े हो गए। ஆனா பாவம் கொரோனால அவர் மாட்டிட்டு கடைசியில அவருடைய பிரேதத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு. लेकिन वो कोरोना में फंस के उनका प्रेत में भी அது नहीं जा நினைக்கும் போது पाया, துக்கமா वैसे இருக்கு. दुख हुआ। वो सोचने से दुख होता है। யாரை, அதாவது கடைசி நேரம் அவங்க ஜீவன் போறவங்களா இருந்தா கூட அவங்கள கூட கர்த்தர் நமக்காக பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. अंतिम समय प्राण जाते समय भी परमेश्वर किसी के द्वारा हमें बचाता है। பயன்படுத்துவார், எப்படி வேண்டுமென்றாலும் वो பயன்படுத்துவார். किसी भी तरह वो उसका उपयोग करेगा। ஆகவே इसलिए ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம், शुरुआत को हम देखते हैं, சந்தோஷம், आनंद है, சமாதானம், समाधान है,
அற்புதம், अद्भुत कार्य है, அடையாளங்கள் चमत्कार है। இயேசுவுக்கு ஜெய ஜெயன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. यीशु को जय जय कहने இயேசுவே का தான் है। போங்கன்னு சொன்னாரு. यीशु ने कहा जाओ, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து தான் இவங்க வந்தாங்க. यीशु का पालन ஆனா करते हुए இடையில आए थे, ஸ்டக் ஆகி போச்சு. लेकिन बीच रास्ते में फंस गए। முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படவன் இல்லையா? अंत तक हम स्थिर रहेंगे करके उद्धार இப்ப पाएंगे। நடுவுல ஸ்டக் ஆயிட்டு நிக்கிறாங்க. अब बीच में फंसने के बाद ஆனா அந்த நேரத்துல கூட இயேசுவேன்னு கூப்பிடணும்னு ஒரு சீஷனுக்கும் தோணும். फंसने के बाद भी ये नहीं सोचा कि यीशु करके पुकारना है करके कोई शिष्य के दिमाग में नहीं அது आया। என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வந்தது. पासवान जी की जिंदगी में भी ऐसे हुआ था। ஆபரேஷன் முடிந்தது. ऑपरेशन हो गया, அடுத்த நாள் दूसरे दिन இரவு வேளையில रात के समय டாக்டர் நர்ஸுங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு லைட் எல்லாம் அணைச்சிட்டு டிம் லைட் மாத்திரம் போட்டுட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க தூங்க போறவங்க தூங்க போயிட்டாங்க. ஒரு நர்ஸ் மாத்திரம் அவங்க முன்னாலேயே இருந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. सब रात के समय में जिसको क्या दवाई देना है सिस्टर डॉक्टर सब देखकर वो लाइट बंद करके चले गए। खाली एक ही सिस्टर थी, वो बैठ के अपना काम कर रही थी लिखने का। தூக்கமே வரல. मुझे नींद नहीं आया। கண்ணை திறந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ணை திறக்கிறேன், आँख खोल के देखता हूँ, அந்த டிம் லைட் போட்டிருக்கிறது தெரியுது. वो डिम लाइट जो चालू है वो கண்ணை दिखता है। மூடுறேன், आँख बंद करता மத்த हूँ, லைட் எல்லாம் எரியறது தெரியுது. बाकी सब बिजली जलते हुए दिखता है। கண்ணை திறந்தா டிம் லைட், आँख खोलने से डिम लाइट दिखता है, கண்ணை மூடினா எல்லா லைட்டும் எரியுது. आँख बंद करने के बाद सभी तरह के लाइट இது जलते என்னப்பா हुए दिखता பிரச்சனை? है। ये क्या समस्या ஆபரேஷன் है? தான் முடிஞ்சு போச்சு ऑपरेशन हो गया है। அப்படின்னுட்டு நான் அவரோடு கூட அப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது मैं ऐसे सोच कि परमेश्वर के साथ बात என்னை कर रहा था। அறியாமல் என்னுடைய ஆவி எனக்குள்ள இருந்து அப்படியே கடந்து போகிறது. मैं नहीं जानता था, लेकिन मेरे अंदर की आत्मा जो है वो निकल के जा रहा था। அப்ப நான் பாக்குறேன் என்னுடைய உருவம் ஒரு அட்டையில அப்படியே பதிச்ச மாதிரி அந்த அட்டை அப்படியே என்னை விட்டு அப்படியே ஃபுல்லா கீழே இருந்து அப்படியே மேல வரணும். கட்டில இருந்து என் தலைக்கு கீழே அப்படியே இறங்குது. मेरा रूप जो है वो एक पुट्टे में रखा हुआ, उसमें मेरे पैर से लेकर मेरे सिर के ऊपर से वो आत्मा निकल रहा நல்லா था। கவனிங்க. அப்படி போகும் பொழுது ऐसे निकलते जाते நான் முதல்ல समय சிஸ்டர்ன்றேன். मैं पहले सिस्टर सिस्टर करके ஆனா पुकारा சிஸ்டருக்கு हूँ, காது கேட்கல. लेकिन सिस्टर को कान नहीं सुना। டாக்டர்னு கத்துறேன். मैंने डॉक्टर डॉक्टर करके पुकारा, ஒருத்தருமே வரல. कोई भी उस स्थान पर नहीं அது आया। டோட்டலா என்னை விட்டு போய் கீழே இறங்கும் பொழுது वो पूरी तरह वो आत्मा बाहर निकल ஒரே के ஒரு जाने வார்த்தை के बाद இயேசுவேன்னு கத்துனேன். जब एक शब्द मैंने पुकारा கீழே यीशु போனது அப்படியே करके, மறுபடியும் முன்னால வந்துருச்சு. नीचे என் गया மேல वो அப்படியே फिर से वो வந்து मेरे अंदर आ गया। என் மேல மறுபடியும் என்னுடைய உருவம் அப்படியே வந்துட்டு நான் விழிச்சிட்டேன். वो रूप मेरे अंदर फिर से आया तो मैं பயம் जाग போச்சு. उठा। वो डर அந்த मेरे பயம் अंदर से போச்சு. चला गया। உடனே நான் சொன்ன வார்த்தை இயேசுவே நீர் என்னை ரட்சித்து விட்டு. तो मैंने कहा कि यीशु मसीह तुमने मेरा उद्धार किया है। ஆபரேஷன்லாம் சக்சஸ் தான். ऑपरेशन सक्सेस हो गया था, டாக்டர் சக்சஸ்னு சொல்லிட்டாங்க. डॉक्टर ने सक्सेस कह दिया था। ஆனாலும் பிசாசு எப்போ நம்மள எடுக்கலாம் அல்லது பிரச்சனையை பண்ணலாம்னு காத்துக்கிட்டே இருக்கு. लेकिन शैतान कब आकर आपको परेशानी देगा और இப்படி आपको आत्मा வரக்கூடிய कभी சூழ்நிலை नष्ट அதுதான் करेगा அந்த नहीं पता। சூழ்நிலை வருகிறது இல்லையா? நம்ம ऐसे समस्या நம்ம आते அட்டாக் ஆகக்கூடிய समय அந்த சூழ்நிலை வருது இல்லையா? हमको जाल में फंसाने அந்த का जब समय சூழ்நிலைகளை आता நாம் है, கடந்து நாம் கடந்து போய் அந்த முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். उस समस्या के दौरान हम अंत तक परमेश्वर के अंदर स्थिर रहेंगे तो हम जय पा सकते हैं। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், आमेन, ஆமென். आमेन। முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். अंत तक उसके अंदर स्थिर रहना ஆரம்பம் है। கோலாகலமா இருந்தாலும் शुरुआत कैसे भी हो சில सके, பேருக்கு முடிவு ரொம்ப மோசமாய் இருக்கும். कई लोग को समाप्त जो है ஆனால் वो பிரசங்கி खतरनाक சொல்லுகிறார் रहता है। ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் व्यवस्था विवरण में कहा है कि शुरुआत जब अजीब हो, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் परमेश्वर के बच्चे को जो शुरुआत जो अच्छा முடிவு रहने से, சம்பூர்ணமாய் இருக்கும் என்று जो சொல்லப்படுகிறது. अंत जो है वो संपूर्ण रहेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் என்னுடைய முடிவு கிறிஸ்துவுக்குள்ளே அது சம்பூர்ணமாய் இருக்கும். आमेन। ஹிந்தில ஆங்கிலத்துல சொல்லு. இந்த அவங்க ரெண்டு आप பேர் कहे कि जब मेरा शुरुआत परमेश्वर का अंदर होगा तो बोलो मेरे पीछे अब बोली, शुरुआत मेरा दोनों बोलो। परमेश्वर के अंदर रहने से संपूर्ण होगा अंत में।
ஆமென். आमेन। அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। அப்ப இங்க பேதுருவை நாம பார்த்தோம் இல்லையா? यहाँ पर हम पतरस को முழுகி देखा है। போகும்பொழுது இயேசுவே என்னை ரட்சியும் என்று அவர் சொல்லும் பொழுது डूब के समय परमेश्वर को कह के बोलता है मुझे उद्धार कीजिए। கையை பிடிச்சிட்டாரு. यीशु ने उनका हाथ पकड़ கையை लिया। பிடிச்சிட்டா இனிமே முழுக முடியாது. हाथ पकड़ने के बाद वो பிரச்சனைகள் डूब नहीं நேரத்துல सकता நாம है। கை அவருக்கு நேராக உயர்த்தணும். மனுஷனுக்கு நேராக அம்மா ஆயா समस्या के அத்தா समय தாத்தா पर अपने हाथ நீட்டக்கூடாது. को परमेश्वर की ओर उठाना है। माँ बाप दादा दादी के पास नहीं उठाना है। பிரச்சனை வரும்போதோ தேவைகள் வரும்போதோ நம்முடைய கரத்தை கர்த்தருக்கு நேராக நீட்ட வேண்டும். हमारी जरूरत हो या हमारी समस्याएं परमेश्वर की ओर हमारे மனுஷர்கள் हाथ उठाना है। முன்னால் நீட்டினால் நம்மளை கேவலமாய் நினைப்பார். मनुष्य के सामने हमारे हाथ फैलाएंगे என்ன तो பெருசா हमें ஆண்டவர் तुच्छ ஆண்டவர்னு जानेंगे। விசுவாசிக்கிறாங்க, நம்ம கிட்ட கை நீட்டுறாங்களேன்னு நினைப்பாங்க. वो बोलेंगे क्या परमेश्वर कहते और हमारे सामने हाथ அது फैलाते நமக்கு हैं। வேண்டாம். वो हमें नहीं चाहिए। நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் हमारे இருக்கிறார். परमेश्वर धनवान है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? हमारा परमेश्वर कैसा है? ஐஸ்வர்ய சம்பன்னராய் वो இருக்கிறார். धनवान है। சொல்லுங்க, என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் मेरा இருக்கிறார். परमेश्वर धनवान है। ஆமென். आमीन। அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் யாருக்கு? उसका धनवान जो किसी के लिए है, எனக்குன்னு சொல்லணும்னா वो मेरे लिए कहना है तो அவருக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். हम उनका होना चाहिए। கெட்ட குமாரன் கதையில एक बिगड़ा हुआ पुत्र के समान, கெட்ட குமாரன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு ஒண்ணு இல்லாம வந்தான். वो बिगड़ा हुआ जो पुत्र है सब कुछ नष्ट करके आया था। அவனுக்காக தகப்பன் ஏற்றுக்கொண்டு முத்தமிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவன் நல்ல மகனா இப்ப உள்ள நிக்கிறான். उससे भी उनका पिता स्वीकार करके चुम्बन देके उसके लिए सब कुछ देके उसको ஆனா घर நல்ல के अंदर குமாரன் लिया இப்ப है। என்ன செய்யறான்? இதெல்லாம் பார்த்துட்டு जो अच्छा पुत्र है, उसे देखकर क्या कहता है? வெளியே நிக்கிறான். बाहर रुकता है। ஏன்னா कारण क्या है? அவனுக்கு கோபம் வந்துருச்சு. उसे गुस्सा आया है சொத்து பிரச்சனை. क्योंकि जो जायदाद के ऊपर ஏன்னா उसको இளையவன் समस्या। ஏற்கனவே அப்பா கிட்ட இருந்து தன்னுடைய பாகத்தை எல்லாம் தன்னுடைய பங்கு ஷேர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். छोटा बेटा जो भाग है वो सब लेकर जाके नष्ट कर दिया। இப்ப அவனுக்கு அங்க இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. अभी उस स्थान पर वो छोटे वाले बेटे के लिए कुछ भी नहीं रहा। ஆனா எதுவும் இல்லைனாலும் कुछ भी नहीं होने के बावजूद भी அப்பா இருந்தார். पिता है। அண்ணன் வெளியே நிக்கிறார். भाई बाहर खड़ा है। ஆனா யாரு இருக்கிறது? साथ में कौन खड़ा ஹலோ, है? யார் இருக்கிறது? कौन खड़ा है? அப்பா. उसका पिता खड़ा है। கெட்டு போய் தேடி வந்திருக்கிறது பிள்ளை. बिगड़ के आया हुआ, नष्ट करके அண்ணன் आया हुआ ஒத்துக்க बच्चे மாட்டான். को भाई नहीं उसे सहमत அக்கா கூட करेगा। ஒத்துக்க மாட்டா. बहन भी नहीं सहमत மாமா होगी। ஒத்துக்க மாட்டார். मामा भी नहीं மாமி सहमत ஒத்துக்க होगा। மாட்டாங்க. मामी भी सहमत नहीं होगी। சின்ன பிள்ளைங்க கூட ஒத்துக்காது. छोटे बच्चे भी सहमत नहीं அத்தை ஒத்துக்க होगा। மாட்டாங்க. अत्या भी नहीं सहमत சித்தப்பா होगी। ஒத்துக்க மாட்டார். चाचा भी नहीं सहमत பெரியப்பா ஒத்துக்க होगा। மாட்டார். बड़े पापा भी नहीं सहमत होंगे। தாத்தா பாட்டி கூட ஒத்துக்க மாட்டாங்க. दादा दादी भी सहमत எல்லாத்தையும் தான் नहीं அழிச்சிட்டு வந்து होंगे। இனிமே இங்க என்ன இருக்கு போடான்றாங்க. सब कुछ नष्ट करके आया, अभी क्या ஆனா है जाओ அப்பா करके लौटा அப்பா देगा। தான். लेकिन पिता पिता ही होता है। அல்லேலூயா. हालेलुया। என் தகப்பன் அப்படித்தான். நாம் எவ்வளவு தான் துன்மார்க்கமாய் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு அவருடைய ஆஸ்திகளை அல்லது அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் இழந்து போனாலும் मेरा पिता भी वैसे ही है। हमको दिया हुआ सारी आशीर्वाद को, हमारी हर एक टैलेंट को हम खो जाने के बावजूद भी என் குமாரன் எப்போது திரும்பி வருவான் என்று தான் அவர் நினைத்தார். मेरा पुत्र कभी लौट आएगा करके वो चाहत से इंतजार வந்த करता है। பொழுது आने के बाद தூரத்துல அவனை பார்த்துட்டு दूर से देखकर அவன் ஓடி வரதுக்கு முன்னால वो दौड़ कर आते அப்பா आने தான் के ஓடினாருங்க. पहले पिता पहले दौड़ के भागता है बेटे हालेलुया। के पास। அல்லேலூயா. हालेलुया। அப்பா தான் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. पिता जाकर भाग के जाके उसे அவனை गले लगाया, முத்தமிட்டாரு. उसे चुम्बन देकर ஒன்னும் சொல்லல. कुछ नहीं कहा। ஆனா அவன் தான் அந்த அன்பை பார்த்துட்டு वो बेटे ने वो प्रेम को देखकर மன்னிப்பு கேட்கிறான். माफी मांगता है पिता உமக்கு से। விரோதமாகவும் पिता आपके विरोध में, வரத்துக்கு விரோதமாகவும் स्वर के विरोध में நான் பாவம் செய்தேன். मैंने पाप किया है। உம்முடைய புத்திரன் என்று சொல்லிக் கொள்வதற்கும் आपके पुत्र कहलाने के लिए எனக்கு லாயக்கே இல்லை. मैं उसके लायक नहीं हूँ। இனிமே உம்முடைய புத்திரனாய் உம்முடைய வீட்டுக்குள்ள நான் வர விரும்பல. आपका पुत्र बनकर इस घर में मैं नहीं ஆனா आऊंगा। ஒரு வேலைக்காரனாய் என்னை வைத்து एक नौकर के तौर पे அவன் தன்னை वो தாழ்த்தினான். अपने आप को नीचापन அப்பா दिखाया। அவனை உயர்த்திட்டாரு. उसका पिता ने उसे ऊंचा कर வஸ்திரத்தை दिया। மாத்துறாரு. उसके कपड़े को செப்பலை बदलकर, மாத்துறாரு. उसके चप्पल को அவனுடைய बदलकर, அவனுடைய ஸ்டேட்டஸ மாத்துறாரு. மோதிரம் போடுறாரு. उसके स्टेटस को बदलकर अंगूठी पहनाता है। விருந்து நல்ல ஒரு கொழுத்த கன்று அடிக்கிறாரு. अच्छा भोजन देता है। अच्छे நீங்களாம் बकरे को அடிக்கவே मारकर, மாட்டேன்றீங்க. நீங்களாம் அடிக்கவே आप மாட்டீங்க. लोग कोई बकरे को नहीं मारते हो। பக்கரா இல்ல, கொழுத்த கன்று. சரி வேணாம் போட்டு
அதனால இப்ப விருந்து நடக்குது, கூட ஆடல் பாடல், अच्छा भोजन होता है, साथ में गीत भी होता है, डांस भी சந்தோஷமா होता है, இருக்காங்க. खुशी से रहते हैं। இத தூரத்துல இருந்து மூத்த குமாரன் கேட்டு வர, திடீர்னு நம்ம வீட்டுல என்ன இன்னைக்கு காலையில நல்லாதான் நான் போனேன், அப்பா ஒண்ணுமே சொல்லியே. दूर से बड़ा बेटा सुनकर आता है, पिता ने मुझे कुछ इसके बारे में नहीं அவன் बताया। வயலுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். बड़ा बेटा खेती में जाके काम करके आता வீட்டுல है, நல்ல ட்ரம் சத்தம் எல்லாம் கேக்குது. घर पे अच्छा वो ड्रम बजाने का आवाज आता है, நல்ல गीत का நல்ல आवाज என்ன आता है। சொல்றது, என்னது பாக்ஸ் அது? இல்லப்பா, இந்த வைக்கிறாங்களே வெளியில स्पीकर डीजे बॉक्स। டிஜே 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 எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க போட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம சொல்றோம் டிஜே எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு, வெளியே வரலாம், அவனுக்கு அங்க வரும்போதே சத்தம் கேக்குது. अच्छा बहुत जोर जोर से गीत का गाना बजाकर वो बाहर से आते அதனால समय இவனுக்கு बड़े भाई को சந்தேகம், सुनता है। நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோமா, वो संग से आता है कि मैं अपने ही घर जा रहा நம்ம हूँ வீட்டுல क्या, இருந்தா அது வருதா, अपने घर से ऐसे आवाज ஆனா आ அங்க रहा है இருந்து தான் क्या? வருது. लेकिन आवाज वहीं से आता ஆனா है। உள்ள போய் பார்க்க அவனுக்கு மனசு இல்ல. अंदर जाके देखने के लिए उसके ஒரு मन नहीं வேலைக்காரனை था। கூப்பிடுறான். एक नौकर को बुलाता है, என்ன நடக்குது வீட்டுல? क्या हो रहा है घर में? இருந்தது அப்பாவும் பிள்ளையும் மட்டும்தான். अंदर सिर्फ बेटा और पिता ही थे, மூத்த மகனும் அப்பாவும் மட்டும்தான். बड़ा बेटा और पिता ही है। மூத்த மகன் இப்ப காலையில வேலைக்கு போயிட்டான், बड़ा बेटा जो है वो काम करने के लिए चला கேத்தி गया, வேலைக்கு தான் போனான். वो खेत के काम के लिए गया। கேத்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. खेती आपको मिल जाएगा, परमेश्वर दे देगा। ஆமென், हमें அல்லேலூயா. हालेलुया। அப்ப பரமேஸ்வரை மறக்க கூடாது. तो परमेश्वर को नहीं भूलना है, பரமேஸ்வருக்குரியது பரமேஸ்வருக்கு கொடுக்கணும். परमेश्वर का जो है वो परमेश्वर को ही देना है। ஆமென், हमें அல்லேலூயா, அல்லேலூயா, हालेलुया। ஆமென். हमें கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीषित करे। வெளியே நிக்கிறான், वो बाहर खड़ा है, बड़ा நம்ம बेटा, வீடுதான், उसी का घर है। ஆனா அப்பா மேல கோவம். நம்ம பிதா கிட்ட के ऊपर எதுவுமே गुस्सा। சொல்லாம நம்மள கேத்திக்கு அனுப்பிட்டு வயலுக்கு அனுப்பிட்டு இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? मुझे कुछ भी नहीं बताया, मुझे खेती में काम करने के लिए भेजकर ये क्या करता है வயசு घर पे? பையன், நான் இல்ல டான்ஸ் ஆடணும், இவர் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? मेरा उम्र है नाचने का, भी ये क्यों नाच रहे என்ன करके? விருந்து நடக்குது இங்க? ये क्या भोजन நான் चल போயிட்டு रहा है? உழைச்சிட்டு வரேன், இவர் இங்க உள்ள இருந்துட்டு இந்த கணை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? मैं जाके काम करके आ रहा हूँ, ये बुजुर्ग अंदर बैठी क्या करता है? வயசாயிட்டு सोचता है। அப்பாவை கூட அப்படித்தானே சொல்றாங்க, उम्र होने के बाद पिता को भी वैसे ही कहते हैं, அம்மாவையும் அப்படித்தானே சொல்றாங்க. माँ को भी वैसे ही कहते அந்த हैं। புட்டிக்கு வேற வேலையே இல்ல, वो बुढ़ी को कोई काम नहीं करके कहते हैं, அந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்ல. वो बुढ़ी को कुछ काम नहीं करके कहते சொல்றோமா हैं। இல்லையா? சொன்னாலும் நாங்க வாயை திறக்க மாட்டோம் இங்க. சரி போட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு கேக்குறேன், என்ன நடக்குது? वो नौकर को बुलाकर पूछता है, வேலைக்காரன் மனப்பாடமா ஒப்பிச்சுட்டான். वो काम करने वाला नौकर आके पूरी तरह से बता देता है। எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டு உங்க இளைய தம்பி வந்தாரு. सब कुछ नष्ट करके आपका छोटा भाई आया சில है। பேர் சொல்றதுலயே கலங்க உண்டாயிரும். कई लोग कहने पे ही वो एक कलंक हो நடந்ததுதான் जाता है। சொல்லுவாங்க, ஆனா கலகம் உண்டாகிற மாதிரியே சொல்லுவாங்க. जो सच्चाई घटना ही बताएगा, लेकिन उसके अंदर एक कलंक हो जाता है। தெரியுமா அவனுக்கு? அவன் தூரத்துல வர்றது இவர் இங்க இருந்து ஓடினாரு, वो दूर से आते समय कलंक पिता ने? यहाँ से भाग गया था। போய் இவர் தான் முதல்ல கட்டி அணைச்சுக்கிட்டாரு. ये जाकर पहले गले मिलाया, அட முத்தெல்லாம் கொடுத்தாருப்பா. उसे चुम्बन सब दिया। அவன் ஏற்கனவே எரிஞ்சிட்டு தான் நிக்கிறான். वो पहले ही जल के खड़ा है। ஏரி தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி वो जलने वाले आग पे और तेल छिड़कता है। அவனுக்கு என்ன வேற और கூட்டிட்டு வந்தாருப்பா. उसे लेकर आया। அங்க நடந்தது என்னன்னு தெரியாதுல, அவன் மன்னிப்பு கேட்டாலும் இவனுக்கு தெரியாது. அது वो அங்கே माफी मांगा, वो सब नहीं पता, वो सब नहीं देखा होगा। கூட்டிட்டு வந்து எங்களுக்கு ஆர்டர் எல்லாம் போட்டாரு. वो लेकर आने के बाद हमको सब ऑर्डर दिया நாங்க है। ஏதோ இருக்கிறத செஞ்சுட்டு அமைதியா இருந்தோம், जो था उसी में हम भोजन बना के எங்களுக்கெல்லாம் शांत थे। வேலை வச்சுட்டாருப்பா. हम सभी को काम दे दिया। என்ன சொன்னாரு? क्या कहा? கொழுத்த கன்றபடிங்கிறாரு, एक अच्छे बछड़े को पकड़ने को कहा, அடிங்கிறாரு, उसे मारने को कहा, சமைங்கிறாரு, भोजन कराने को இவனை कहा, நல்லா கழுவுங்கன்னு சொல்றாரு, उसे अच्छा धोने को कहता है, நல்லா அவனுக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி வைன்னு சொல்றாரு, उसको नहाने के लिए அந்த गर्म புது पानी ட்ரெஸ் के लिए கொண்டு வந்து குடுன்னு சொல்றாரு, नया कपड़ा लाने எங்க के உள்ள लिए இருக்க அந்த कहता ரிங்க है, எடுத்து போடுன்னு சொல்றாரு, गर्मी का अच्छे புது अंगूठी செருப்பை கொண்டு पहनाने வந்து को कहता है, குடுன்றாரு. नए चप्पल लाके देने को कहता है। எவ்வளவு வந்துருச்சு பத்தியா? எவ்வளவு வந்துருச்சு பத்தியா? இங்க कैसे கவனி, आया இங்க है? கவனி, அது சரியாயிடும். இங்க கவனி, எவ்வளவு வந்துருச்சு பத்தியா? அவனுக்கு உள்ள போறதுக்கே மனசு வரல. उसको अंदर जाना मन नहीं हुआ। இவன் எரிரத்தில எண்ணெய் ஊத்திட்டு போயிட்டானா, இவன் விரைச்சுக்கிட்டு நிக்கான். जलने वाले आग के अंदर उसने तेल छिड़क दिया, वो और திடீர்னு गुस्से அங்க में खड़ा हो गया। ஆட்டம் பாட்டத்துல இருந்து அப்பா பாக்குறாரு, வெளியே மகன் நிக்கிறான். वो नाच गाने के बीच में पिताजी बाहर देख ஏன் रहे வெளியே हैं, நிக்கிறேன்னு बेटा ஓடி खड़ा है। வராரு.
क्यों बाहर खड़ा है करके बाहर भाग அவன் के आता கோவத்துல है। சொல்றான், वो गुस्से से कहता है, என்னைக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுத்திருப்பீங்களா? क्या मेरे लिए एक बछड़ा दिया होगा क्या? என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருப்பீங்களா? मेरे மனசு दोस्तों வந்து के எனக்கு साथ में செஞ்சிருப்பேன். சில रहने பிள்ளைங்க के लिए, கேட்கல, உனக்கு பெரிய பிள்ளை தான் வசதி, நான் ஒண்ணும் இல்ல. मेरे दोस्तों के साथ में भोजन करने के लिए बछड़ा नहीं दिया करके पूछता है। சில வீட்ல உங்க ஆம்பளை பிள்ளைன்னா உங்களுக்கு வசதி அப்படின்னு பொம்பளை பிள்ளை சொல்லும். कई घर में कहेंगे कि आपको लड़का ही ले, बहुत बड़ा है करके அப்படித்தானே. सोचेगा। சில இடத்துல உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் வசதி அப்படி ஒரு இது வரும். कई घर में लड़की बड़ा स्थान देता है करके कहेगा। அதாவது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். हर एक घर में उनको ही पता है, ரெண்டுமே நடக்கும். दोनों भी चलता है। அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. वैसे ही यहाँ पर भी है। இத்தனை வருஷம் நான் மாடா ஆடா உழைக்கிறேன், इतने साल से मैं गधा मजदूरी करता हूँ, ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல. एक बछड़ा भी नहीं दिया। அவர் சொன்ன வார்த்தை, இப்ப வேசிக்கிற இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்த இவனுக்கு போயிட்டு கொழுப்பை கண்டு அடிப்பிச்சு இருக்கிறே அப்படின்னு கேக்குறான். उसने कहा, वेश्यों के बीच में जाकर सारी चीज को नष्ट किया और इसके लिए एक अच्छा बछड़ा काट के आपने उनको भोजन दिया है। நானா இருந்தா எனக்கு கோவம் வந்துருக்கு, ஒரு அறை கொடுத்தேன், என்னடா பேசுற நீ அப்படின்னு. मैं उस स्थान पे रहूंगा तो गुस्से में बजा के देता है एक ஆனா फटका। அப்பா, அந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, लेकिन वो पिता क्या कहा, மகனே बेटा அவன் செத்து போனான், वो मर गया, உயிரோட வந்திருக்கான், अभी जीवित होकर आया है, காணாமற் போனான், वो खो गया था, மறுபடியும் நாம் கண்டடையும்படியா வந்திருக்கான். उसे हमें मिल அப்ப गया, அப்பா फिर से மனசுல आया है। சொத்து போனதெல்லாம் பிரச்சனை இல்ல, पिता के मन में जो है அவன் वो பாவம் जायदाद செய்ததெல்லாம் नष्ट हुआ मन மனசுல नहीं இல்ல, है। वो पाप किया वो गलत பிள்ளை नहीं है। மறுபடியும் உயிரோட வந்துட்டானே. बच्चा जो है वो जीवित आया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்ம அப்பா. அல்லேலூயா. वही हमारा पिता है, இதுதான் நம்முடைய அப்பா. वही हमारा पिता है। தமிழ்நாட்டுல அப்பா அம்மான்ற விளையாட்டு இப்ப நடந்துன்னு இருக்குதாங்க. तमिलनाडु में माता पिता का खेल चल रहा है। அரசியல்ல அம்மா போயிட்டாங்க, இப்ப அப்பா வந்திருக்கிறாங்க. वो पॉलिटिक्स में चल रहा है, पिता गया अभी माँ आया है करके। யாரும் அவரவருடைய பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்க முடியுமே ஒழிய எல்லாருக்கும் அப்பாவாய் நடந்து கொள்வது என்பது கடினமான ஒன்று. वो अपने अपने बच्चे को ही पिता हो सकता है, सभी के लिए पिता बन नहीं सकते। वो கேரளால केरला में जो है அந்த பெரியவங்களை எல்லாரையும் அச்சா அச்சா அச்சான்னு கூப்பிடுவாங்க. बड़े लोग को सबको अच्छा இங்க अच्छा அச்சா करके அச்சான்னா बोलेंगे। என்ன அர்த்தம்? यहाँ अच्छा का मतलब क्या है? நல்லது நல்லது நல்லது. அங்க அச்சா அச்சான்னா அப்பான்னு அர்த்தம். वहाँ केरला में ஆனா अच्छा का मतलब है पिता ஊர்ல को இருக்கிற बोलते हैं। எல்லாரும் அச்சா அச்சான்னு கூப்பிட்டாலும் गांव में सभी लोगों को अच्छा சொத்தை करने से பங்கிடும் போது தன்னை யாரெல்லாம் அச்சா அச்சா அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கா கொடுப்பாரு? सभी लोग अच्छा करने से सभी को जायदाद दे सकता है தான் क्या? பிள்ளை யாரு? अपना पुत्र कौन है? தான் பிள்ளை அப்பான்னு சிலது கூப்பிடுறதே கிடையாது. अपना बच्चा जो है वो இப்ப खुद ही இருக்கிற पिता करके சூழ்நிலையில नहीं बोलता। अभी के அம்மா அம்மான்னு परिस्थिति में மூச்சுக்கு 300 தரம் சொல்ற பிள்ளைங்க माँ माँ करके बुलाने वाले बच्चे அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட கஷ்டமா இருக்கு. दिन में एक बार भी अप्पा இப்ப करके नहीं கூப்பிடுவாங்க, बुलाएंगे। இப்ப கூப்பிடுறியான்னு தான் கஷ்டம். अभी बुलाते हैं लेकिन अभी बुलाएंगा क्या, वो कठिन है। உண்மை தானே? எனக்கு தெரியாதா? हेटरे लिया इनोवा। கை கொடு. வெரி குட். கர்த்தருமை ஆசீர்வதிப்பார் உண்மையை சொன்னதற்காக. கூப்பிடணும்பா, அதுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், நான் கூப்பிடுறேன்ப்பா, அது முன்னால கூப்பிடலையா? சரி, ஸ்தோத்திரம். எங்களுக்கு அதுல தான் சந்தோஷம். நான் என்னது சொல்லுங்க, ஃபேமிலி மேட்டர் பேசுறீங்க। இது இல்ல, நான் இப்ப சொன்னது ஃபேமிலி மேட்டர் இல்ல. கர்த்தர் அப்பான்னு ஒருத்தர் பிள்ளை கூப்பிடும் பொழுது அதுல अपने இருக்கிற बच्चे जो சந்தோஷம் வேற எதுலயும் परमेश्वर को पिता करके पुकारने से उसमें खुशी कुछ अलग है। எங்க வீட்டுல மூத்த மகன் ஆலிவ், हमारे घर में बड़ा அவன் बेटा जो பேச ऑलिव ஆரம்பிச்ச है, உடனே जब वो बात करने எல்லாரும் लगा நினைச்சாங்க தாத்தான்னு கூப்பிடுவான், सबने सोचा कि वो दादा அத்தைன்னு करके बुलाएगा, கூப்பிடுவான், अत्या करके அம்மான்னு बुलाएगा, கூப்பிடுவான், माँ करके மாமான்னு पुकारेगा, கூப்பிடுவான்னு நினைச்சாங்க. मामा करके ஆனா बुलाएगा। அவன் मैंने सोचा யாரையும் கூப்பிடல, उसने किसी को भी नहीं முதல்ல बुलाया, அப்பான்னு தான் கூப்பிட்டான். पहले उसने पिता करके बुलाया। அந்த சந்தோஷம் எனக்கும் இருக்கு. वो खुशी आज भी मेरे अंदर ஆனா है। இப்போ ஒரு போன கூட காணும். ஒரு लेकिन நாள் अभी एक दिन में एक फोन भी नहीं आता है। சரி, அதையும் அனுபவிக்கணும் இதையும் அனுபவிக்கணும் இல்லையா? उसे भी स्वीकार करना है, इसे भी स्वीकार करना ஆனால் है। கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அப்பாவுக்கு அம்மாவை கூப்பிடணும்ன்ற உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை. लेकिन दिन में एक बार तो वे पिता को पुकारना चाहिए, माँ को नहीं हालेलुया। पुकारे चले लेकिन पिता को ஒன்னும் இல்லை, पुकारो। எப்படி இருக்கேன்னு கூட கேட்கணும், அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. कैसे है करके नहीं
पिता करके आप बुलाएंगे तो भी அதுல அந்த அப்பாக்களுக்கு இருக்கிற சந்தோஷம் वो पिता को उसके अंदर कितना खुशी मिलता है, पता கோடி है क्या? கோடியா இருந்தாலும் ஒண்ணுத்துல கிடைக்காது. कोटि कोटि रहने से भी उसके बावजूद कुछ नहीं है। இப்ப இவன் கோவப்படுறான். ये अभी गुस्सा होता है, ஆனால் இவர் சொல்றாரு, लेकिन ये कहता है अब மகனே बेटा அவன் காணாமற் போனான், वो खो गया था, காணப்பட்டான், वो अभी मिल गया, அவன் மரித்து போனான், वो मर गया था, மறுபடியும் உயிரோடு वो வந்திருக்கான். फिर से जी उठा है। நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? उसे हमें खुशी मनाना नहीं है क्या? எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, मुझे क्या है, मुझे क्या எனக்கு ஒரு है, ஆட்டுக்குட்டி கூட இல்லையே. मेरे लिए एक बछड़ा भी ஆனா नहीं அப்பா है। சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? लेकिन पिता ने क्या கூடவே कहा? இருந்த அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த அப்பாவுடைய காரியங்களை செய்த பிள்ளைக்கு அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? साथ में रहकर पिता का आज्ञा का पालन किया हुआ पिता ने கொடுத்த क्या शब्द வாக்குத்தத்தம் दिया என்ன है? தெரியுமா? क्या वाचा उन्होंने दिया है? தம்பி என்னுடையதெல்லாம் உன்னுடையது. बेटा मेरा जो कुछ है वो सब तेरा है। கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। என்ன சொல்றாரு அவரு? क्या कहता है? கூட இருக்கிற பிள்ளைக்கு, साथ में रहने वाले बच्चे ஒண்ணுமே को, எனக்கு அப்பா செய்யலன்னு நினைக்கிற பிள்ளைக்கு मेरे लिए मेरे पिता ने कुछ नहीं किया है, அவர் ऐसे என்ன सोचने தெரியுமா वाले बच्चे சொல்றாரு? को पिता क्या कहता என்னுடையது है? எல்லாம் உனக்கு தான்ப்பா, मेरा जो कुछ है वो सब तेरे लिए है, ஆனா அவனுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி. लेकिन उसको भी हम मदद करना है करके सिखाता है। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। ஆரம்பம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், शुरुआत कैसे भी हो सकता है, ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். लेकिन अंत जो है वो संपूर्ण முடிவு होगा। வரையிலும் இடையிலே வரக்கூடியதான பிரச்சனைகளை நாம சமாளித்து அதை கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசத்திலே மேற்கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கும் பொழுது அந்த முடிவு என்று ஒன்று உண்டு அல்லவா நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்ன वो अंत तक में उस बीच के समय पर कितनी परेशानी संकट आने के बाद हम परमेश्वर को महत्व देते हुए परमेश्वर के अंदर जय पाएंगे, तो वो हमारा अंत जो है वो पूर्ण होगा, उसका खुशी अलग है। இந்த வசனத்திலே இன்னும் வேறு விதமான சத்தியங்களும் உண்டு. ये वचन के अंदर और भी दूसरी तरीका सत्य भी है। அதை பின்வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தம் என்றால் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். आगे के समय अगर होगा तो ஆனால் परमेश्वर की इच्छा இன்றைக்கு के அவர் अनुसार वो நமக்கு वचन சொல்லி हमको இருப்பது, नहीं। लेकिन आज के दिन परमेश्वर ने हमें दिया हुआ நம்முடைய है वचन, விசுவாச நம்முடைய ரட்சிப்பின் வளர்ச்சியிலே, हमारे उद्धार का बढ़ोतरी के अंदर, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே हमारी विश्वास की जिंदगी में இடையிலே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் பொழுது, बीच में हम फंस के नहीं खड़ा होना है। விசுவாசம் குறையும் பொழுது, हमारी विश्वास कम होते समय இயேசுவையே நம்ம சந்தேகப்படும் பொழுது, यीशु को हम शंका करने இல்லன்னா से, டோட்டலா அவரை விட்டுட்டு விலகி போய் பாவத்திலே சாபத்திலே சிக்கி கொள்ளும் பொழுது, हम पूरी तरह से छोड़कर पाप में हम फंस जाने से, மறுபடியும் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்ற சந்தேகத்தோடு, பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டிய சூழ்நிலையா वो இருந்தாலும், स्वीकारेगा ये नहीं स्वीकारेगा, बेटा के रूप में वो नौकर के रूप में स्वीकारेगा करके वो वापस आया उस समय நமக்கு पर, ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார் பாரு. वो हमारे लिए एक शुरुआत दिया है அவர் अभी। ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. वो कभी हमारा हाथ नहीं छोड़ेगा। நமக்கு ஒரு ஆரம்பத்தை அவர் கொடுத்தார் இல்லையா? वो हमारे लिए एक शुरुआत दिया சாதாரண है। ஆரம்பம் அல்ல, वो साधारण அவரையே शुरुआत नहीं, நமக்காக கொடுத்து ஒரு ஆரம்பத்தை वो கொடுத்திருக்கிறார். हमारे लिए दिया हुआ एक शुरुआत है। இயேசு நமக்காக கொடுக்காத என்ன இருக்கு? यीशु ने हमारे लिए नहीं दिया वैसे कौन सा चीज है? ஹலோ சொல்லுங்க, அவர் கொடுக்காத என்ன இருக்கு? वो कौन सा चीज हमारे लिए नहीं दिया है? கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி अंत का एक बूंद लहू भी वो हमारे लिए அவருடைய बहाया ஜீவனே है। நமக்காக கொடுத்துட்டாரு. उनका जीवन भी हमारे இதுக்கு लिए மேல दे வேலை दिया। நமக்கு என்ன வேணும்? इससे बढ़कर और क्या चाहिए? ஆனாலும் டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இயேசுவே இது வேணும் அது फिर भी हम வேணும். हर रोज मांगते हैं कि यीशु मसीह ये चाहिए वो அவர் चाहिए। சொல்றாரு என்னையே கொடுத்துட்டேன், वो कहा कि मैं अपने आप को दे என்னுடையதெல்லாம் दिया हूँ, உன்னுடையது தான், मेरा जो कुछ है वो तेरा நீ है। உள்ளதான் வரணும், तू अंदर आना நீ है, வெளியே நிக்கிற, तू बाहर खड़ा நீ है, உள்ள வரணும், तू अंदर आना है, நீ ரட்சிக்கப்படணும்னா, तू उद्धार पाना है, உன்னுடைய तो முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னா, तेरा अंत संपूर्ण முடிவு होना है, பரியந்தம் तो நிலைத்து இருக்கணும்னா, अंत तक स्थिर रहना है, தகப்பனுடைய तो ஒவ்வொரு செயலையும் அறிந்து पिता के हर एक कार्य को எப்போதும் அவரோடு जानकर, கூட இணைந்து उसके साथ அவர் இருக்கிற जुड़कर, இடத்துல நீர் ஐக்கியமாவா என்று சொன்னால், जहाँ भी रहेगा वहाँ रहकर जुड़कर, நம்மை போல பாக்கியவான்கள் வானத்திலும் இருக்க முடியாது, பூமியிலும் இருக்க முடியாது. हमारे जैसा भाग्यशाली स्वर्ग में भी नहीं, इस पृथ्वी में भी नहीं हालेलुया। रह सकता है। விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास करते हो क्या? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, हालेलुया। ஆமென். आमीन।
முடிவு பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பின் வளர்ச்சியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இடையிலே எது வந்தாலும் அவரைத்தான் நோக்கி பார்த்து கூப்பிட்டு கரத்தை அவருடைய கரத்துல கொடுத்து அந்த முடிவிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டுமே ஒழிய உலகத்தின் கிரியைகளை நாம் பார்க்க கூடாது. अंत तक पहुंचना है तो कितना भी समस्या है तो परमेश्वर की ओर पुकार कर उनके हाथ को पकड़कर उनके अंदर स्थिर रहकर उनके साथ बढ़ोतरी कर हम उद्धार पाएंगे तो हम परमेश्वर के राज्य पहुंच सकते हैं। हालेलुया, हालेलुया, ஆமென். आमेन। ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को समर्पित करेंगे। ஆண்டவரே, परमेश्वर என்னுடைய வாழ்க்கையை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். अपने जिंदगी को हम आपके हाथों में सौंप எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். सभी लोग हम खड़े होंगे। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सभी अपने जगह पर खड़े होकर கரங்களை உயர்த்தி हम अपने हाथों को परमेश्वर की ओर बढ़ाते हुए நாம் சொல்லுவோம், हम कहेंगे, அன்பின் இயேசுவே, प्यारे यीशु, உம்முடைய கரத்துல आपके हाथों में என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு मेरी கொடுக்கிறேன். आत्मा प्राण और शरीर को समर्पित करता हूँ। எனக்கு ஜீவனை நீர் கொடுத்து ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் எனக்கு ஆரம்பித்தீர். मुझे एक जीवन देकर एक नया आत्मिक जीवन आपने शुरुआत किया है। அதிலே நான் வளர்ந்து उसके अंदर में बढ़कर நிலைத்திருக்கும்படியாக स्थिर रहने के लिए, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும்படியாக अंत तक स्थिर रहने के लिए இந்த நாளிலே நீர் சொன்ன உமது வார்த்தையின்படி आज के दिन में दिया हुआ अपने वो वचन के अनुसार, உம்முடைய சத்தியத்தின்படி आपकी सत्य के अनुसार, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு आपके पवित्र आत्मा की सहमत के अनुसार உம்முடைய கரத்தை பிடித்து आपके हाथों को पकड़ते हुए உம்மோடு இணைந்து நடக்க आपके साथ जुड़कर चलने के लिए, உம்மை விட்டு தூரம் போகாமல் आपको छोड़कर दूर न जाते அப்படியே हुए, தூரமே போயிருந்தாலும் अगर दूर गया भी हो, இப்பொழுது உமது கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். अभी समय आपके हाथों में समर्पित என் करता கரம் हूँ। பிடித்து நீர் நடத்தி मेरे हाथ को पकड़कर चलाइए, அந்த முடிவில் உள்ள அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் तो கொள்வதற்கு अंत के उद्धार को मैं पाने के இந்த लिए, ரட்சிப்பின் இந்த வனாந்திர வாழ்க்கையில நீர் என்னை ரட்சித்து நடத்துவீராக. इस जंगल की जिंदगी में हमारे उद्धार को पाने के चलाने முடிவு के लिए, பரியந்தம் இந்த ரட்சிப்பில நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. अंत तक उस उद्धार के अंदर हम स्थिर रहने के முடிவு लिए, பரியந்தம் இந்த ரட்சிப்பில வளர எனக்கு கிருபை தாங்க. अंत तक उस उद्धार में हम बढ़ोतरी पाने के முடிவு लिए, பரியந்தம் விசுவாசிக்க கிருபை தாங்க. अंत तक हम विश्वास करने की अनुग्रह முடிவு कीजिए, பரியந்தம் பரிசுத்தமா இருக்க கிருபை தாங்க. अंत तक पवित्रता से जीने के लिए முடிவு अनुग्रह பரியந்தம் कीजिए, உம்மோடு கூட இணைந்து உம்மோடவே உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. अंत तक आपके साथ जुड़कर अपनी महिमा करने के लिए என்னை अनुग्रह முற்றிலுமாய் कीजिए। ஒப்பு கொடுக்கிறேன். हम अपने आप को पूरी तरह என்னை समर्पित करते हैं, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். हम अपने आप को समर्पित करते हैं। இயேசுவின் நாமத்தில் என்னை சமர்ப்பணம் செய்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु के नाम से हम पूरी तरह समर्पित करते हैं कि जीवित पिता। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். స్తోత్రం 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 குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். స్తోత్రం స్తోత్రం பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, கர்த்தரே ஸ்தோத்திரி முழு உள்ளமே, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே, கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இரவிலே இருக்கக்கூடிய பழைய புதிய மாதத்தின் விசேஷித்த அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.